ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்கிரீன். ஹலோ மதுரை, ஒரு மாசான இன்ட்ரோவோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? புதுசா ரெனோவேட் ஆகி லாஸ்ட் அக்டோபர் 10th கிராண்ட் இனாகுரேஷன் ஆன ரிச்சி சினிமாஸ், ரிச்சி ஷா, நம்ம ஓல்டு அந்த ஷா தியேட்டரோட டீடைல் கவரப் தான் பார்க்க போறோம். எஸ், வி ஆர் பிட் லேட் டு கிவ் த டீடைல் கவரேஜ். ஒய் பிகாஸ் நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஆடியன்ஸுக்கு அந்த தியேட்டர் வந்து ஃபுல் ஃபெசிலிட்டி இல்லைனாமே ப்ராப்பரா ரெடியா இருக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்னா தான் நம்ம சேனல்ல எப்பவுமே அந்த ஒரு டீடைல் கவரேஜ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரெடியாகி மேலும் அப்கிரேடுக்கு ஃபியூச்சர்ல காத்திருக்கிற ரிச்சி சினிமாஸோட டீடைல் கவரேஜ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்க வந்து உங்க டிக்கெட்டை கவுண்டராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் புக்கிங் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ. ஒரு சில படங்களுக்கு நீங்க டேரக்டாவே ஆன்லைன்ல டிக்கெட் காமிச்சிட்டு போயிடலாம். இப் சப்போஸ் ஒரு சில சமயம் நீங்க வந்து கவுண்டர் டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும். நீங்க வந்தாலும் வெயிட் பண்றதுக்கு லாபியிலேயே அவங்க வந்து சோஃபாலாம் இப்போ போட்டிருக்காங்க. ரெண்டு எய்தர் சைட்லுமே இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ். இட்ஸ் அ ஸ்கிரீன் 1 and 2க்கு ஒரு எனஃப் பார்க்கிங் ஸ்பேஸா இருக்குது. ஈவன் இங்க வந்து கொஞ்சம் போதுமான ஸ்பேஸ் இல்ல பார்க்கிங் அப்படின்னா கூட அவங்க இப்ப டெம்பரவரியா அப்படியே ரியர் சைடு ஆஃப் தி தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது வந்து கம்ப்ளீட்டாவே ரெடி ஆயிடும். அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் 1 and 2க்கு போதுமான லெவல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் கண்டிப்பா இங்க இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இதுக்கு இவங்க பார்க்கிங் சார்ஜஸா 2 வீலருக்கு 20 ருபீஸும் 4 வீலருக்கு வந்து 50 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்றாங்க. கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸோட ஆட் எல்லாமே வந்து போர்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அது போக வந்து அட்வர்டைஸ் பண்ணோம்னா கூட வி கேன் யூஸ் திஸ் செக்ஷன். அண்ட் இப்போ வாங்க நம்ம தியேட்டரோட இன்டீரியர் போகலாம். ஸோ இதுதான் நீங்க பார்க்குற ஃப்ரண்ட் லாபி. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஒரு ப்ளசன்ட் இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர்ன்ற டீம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் இனாகிரேஷன் வீடியோவில் உங்களுக்காக வந்து சொல்லியிருக்கேன். வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. தியேட்டரோட என்ட்ரன்ஸ்ல நீங்க உள்ள வந்து என்ட்ரு ஆனதுமே ரைட் சைட்ல உமன்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் தென் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மெயின் லாபி நீங்க என்ட்ரன்ஸ்லயே காஃபி டேரா செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்க பாக்குறது அந்த கோல்டு இன்டீரியர் விச் இஸ் சிம்பிள் அண்ட் எலிகண்ட். இப்போ நீங்க பாக்குற அந்த டாப் மோஸ்ட் இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். அந்த அளவுக்கு இன்டீரியர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. கே ஸ்கொயர் டீம் தான் வந்து இன்டீரியர் பண்ணது. ஃப்ரண்ட் லாபியில் இப்போ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் வந்து போட்டாங்க டு டேக் அ ரெஸ்ட், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா. அண்ட் இந்த ஒரு டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் தென் ஸ்நாக்ஸ் செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இங்கே அவைலபிள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லைவ் கார்னர் ஸ்நாக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பாப்கார்ன், ரோஸ் மில்க், கோல்ட் காஃபி, இந்த மாதிரி எல்லா கூல் ட்ரிங்க்ஸ், எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே ஒரு மல்டிப்ளெக்ஸோட ப்ரைஸில் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கோட தான் வச்சுருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ ஸ்நாக்ஸ் இங்கே நீங்கள் சாப்பிட்டவங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இங்கே ஜிபே அண்ட் கேஷ் பேமெண்ட் ரெண்டுமே இங்கே அவைலபிள் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 1 and 2ஓட கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவில் இப்படியே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லாபியிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்ப ரைட் சைடு கட் பண்ணி வரும்போது உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் RXL அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் 2 பல்ஸ் ஸ்க்ரீன் அண்ட் சென்டரில் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்க்ரீனுக்கு நடுவில் தான் இந்த ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எஸ், தேர் வாஸ் அ பிட் இஷ்யூ இந்த ரெஸ்ட் ரூம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாமல் ப்ராப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க ஓவரால் த்ரூ அவுட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ரெஸ்ட் ரூம். இட்ஸ் எனஃப் ரெஸ்ட் ரூம் ஃபார் ஸ்க்ரீன் 1 and 2 சின்ஸ் அந்த ஸ்க்ரீன்
டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ டைமிங் மாறும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 RXLஓட டீட்டெயில் கவரேஜ் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் இதான் வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் தீம். மதுரையில் ஒரு சென்னை ரோஹிணி அப்படிங்கன்னா இது மிகையாகாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்லேருந்து வந்து தான் இந்த ஃபங்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை கிராண்ட் இனாகுரேஷன் பண்ணாங்கன்றது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த லைட் தீம் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மக்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாவே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எந்த சந்தேகமுமே கிடையாது. நீங்க பார்க்குறீங்க எவ்வளோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாவெண்டர் வந்து ரொம்ப ஒரு புடிச்ச கலர். ஸோ, இந்த லைட் லாவெண்டர்ல தான் இது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ, இந்த லைட்டிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அருமையா அந்த ஸ்க்ரீன் தெரியுது. ஸோ, லெக் ரூம் ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா வேறஸ் மிட் ரோல மட்டும் தான் ஒரு சில இடங்கள்ல அந்த மாரி இருக்குது. மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் எனஃப் லெக் ரூம் ஸ்பேஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ். ஈவன் நீங்க கப்புள் ரோலாம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எனஃப் லெக் ரூம் ஸ்பேஸோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சீட்ஸ் ஆர் மோர் கம்ஃபர்ட். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஒரு மிட் ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டெப் லைட்ஸ் எதுவுமே வந்து கொஞ்சம் அவைலபிள் இல்ல. பிகாஸ் ஆஃப் தி லாங் தீபாவளி ஹாலிடேஸ் அந்த ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஸ்டெப் லைட்லாம் போட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட அவ்வளோ அருமையா இருக்கு. அண்ட் தென் இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இங்க நீங்க சீட்டிங் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் லைட் பக்கத்திலேயே நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. ஈவன் சீட்லயே அந்த நம்பர் வந்து பார்க்கும்போதுமே உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அந்த தியேட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்ட் வித் கிறிஸ்டி RGB லேசர் 4K ப்ரொஜெக்ஷன் அண்ட் எக்யூப்ட் வித் டால்பி அட்மாஸ். கியூப் தான் வந்து இங்க சர்வீஸ் ப்ரொவைடர். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மதுரை சவுண்ட்ஸ்கேப் டீம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆடியோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ கிவிங் அஷூரன்ஸ் தட் யூ வில் ஹேவ் அ இம்ப்ரெசிவ் சவுண்ட், ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ வித் அ பவர்ஃபுல் அட்மாஸ் அண்ட் பேஸ் கண்டிப்பா இங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்க போறவங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டால்பி அட்மாஸ்க்கு இவங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா QSC ஸ்பீக்கர்ஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 24 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் அண்ட் 20 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 சப்வூஃபர்ஸ் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ சீட் கெப்பாசிட்டி அண்ட் டிக்கெட் பிரைசிங் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல ஒரே நேரத்துல 541 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ரெக்லைனர் சீட்ஸ் 20 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோல பிரசன்ட் ஆயிருக்கு. விச் ஹாஸ் அ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் குஷன் அண்ட் யூ கேன் ஹேவ் a லக்ஸூரியஸ் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் வந்து கப்புள் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு ரோக்கு 11னா மொத்தமா ஒரு 33 கப்புள் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 488 சிங்கிள் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுளா நீங்க உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. அஸ் ஐ செட் இயர்லியர் தி லெக் ரூம் ஸ்பேஸ் ஒரு சில ரோல வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதர் தென் தட் எல்லா இடத்துலயுமே ஸ்பேசியஸான லெக் ரூம் ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்குன்னே நான் சொல்லுவேன். இதுக்கு இப்போ உங்க டிக்கெட் சார்ஜஸா வந்து பாத்தீங்கன்னா 150 அண்ட் 190 சார்ஜ் பண்றாங்க. ரெக்லைனர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 350 காம்போல அலாங் வித் பாப்கார்ன், பெப்சி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 160 அண்ட் அலாங் வித் டிக்கெட் பிரைசிங்கோட சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறதா வந்து இப் சப்போஸ் அந்த பர்பிள் லைட் இதெல்லாம் வந்து ஆன் இல்லாம இருக்கும்போது எப்படி இந்த ஸ்கிரீன் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஒயிட் லைட் தீம்ல இதுமே கூட பாக்குறீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டீரியர் வந்து ஒரு ஷா தியேட்டர் எப்படி இருந்துச்சுன்றது நிறைய பேருக்கு பழைய தியேட்டர் தெரியும். அது இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மாடர்னா பெர்ஃபெக்டா ரெனோவேட் ஆகி அதுவும் என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்றத பாருங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டி RGB லேசர் ப்ரொஜெக்ஷனோட சாம்பிள் பிக்சர்ஸ். கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. பிக்சரைசிங்குமே அவ்வளவு தூரம் கண்ணில் ஊத்திக்கிறோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டி RGB லேசர் ப்ரொஜெக்ஷன். அண்ட் தென் ஆல்சோ இந்த தொடர்ந்து நான் வந்து டெமோ வீடியோஸ் கண்டினியூஸா அட்டாச் பண்றேன். கியூப் அண்ட் தென் வந்து டால்பி அட்மாஸ் டெமோவுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லையுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்க்ரீன் ஒன்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க.
என்ன இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ஏசியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ், லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ ஸோ ரீசெண்டா போனவங்க பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட செலிப்ரேஷன் நடந்த ஸ்னாப்ஷாட். இப்போ நீங்க பார்த்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ. ஹவு டஸ் இந்த ஒரு ஃபேன் செலிப்ரேஷனுக்கான இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபுல் வைபோட ஃபேன் செலிப்ரேஷனுக்கு 100% கேரண்டி. ஈவன் ஜென்ரல் ஆடியன்ஸ் போறவங்க கூட இது ஒரு புது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாபியில இருந்து ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா த ஸ்கிரீன் 2 பல்ஸ் ஸ்கிரீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா த ஸ்கிரீன் 2 வில் வெல்கம் யூ. இந்த ஒரு தீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே தீமோட ஒயிட் லைட்டிங் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஆடி தான், பட் கிவ்ஸ் யூ த பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கன்னா வந்து அதுல 100% டவுட்டே கிடையாது. இது நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, சின்ன ஆடி இங்க எப்படி நம்ம போய் பாக்குறது அப்படின்னா தயவு செய்து வர்ற மல்டிபிளெக்ஸஸ்ல யோசிக்காதீங்க. டால்பி 7.1லயுமே நிறைய படங்கள் வில் கிவ் யூ த பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கிரீன்ல உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் இந்த ஒரு தேட்டருக்கும் மென்ஷன் பண்றேன். ஏன்னா இங்கேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஓப்பனிங் செரமனி எப்பயும் சரி, டியூட் மூவி பார்த்தேன். ஈவன் இன்னைக்கு வீடியோ எடுக்க போகும்போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் பிக்சர்ஸ் அட்டாச் பண்றேன். பாருங்க, நாயகன் ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டி 2K ப்ரொஜெக்ஷன் கிளியரா இருந்துச்சுன்னு. எஸ், இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து கிறிஸ்டி RGB லேசர் 2K ப்ரொஜெக்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 டால்பி ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து QSC சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு 15 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். அந்த நான் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்டே இங்கேயுமே வந்து ஸ்டெப் லைட் ப்ராப்பராக போட்டாங்க, விச் இஸ் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நான் சீட்டிங் கெப்பாசிட்டி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 189 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதில் லாஸ்ட் 4 ரோ வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டோட்டலாக 42 சீட்ஸ் அதுக்கு அவைலபிள் இருக்கு. பேலன்ஸ் 147 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்ஸ். இதுக்கு இவங்க வந்து கோல்ட், பிளாட்டினம் அண்ட் கப்புள்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 120 அண்ட் 150 இருக்குது. ஃபியூச்சரில் இட் மே பி 120, 150 அண்ட் 180. இட் மே டிஃபர்ஸ் அஸ் பர் த மூவி. பட் பெரிய மூவிஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக 190 தான் வந்து சார்ஜஸ் இருக்கும் அஸ் பர் த மல்டிப்ளெக்ஸ் நார்ம்ஸ். இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புஷ்பேக் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டாகவே இருக்குது. அண்ட் எனஃப் லெக் ரூம் ஸ்பேஸ் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ஒரு கப்புள் சீட்ஸ். நான் வந்து இந்த கப்புள் சீட்ல தான் படம் பார்த்தேன். ஐ ஹேட் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டால்பி 7.1 அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுங்க. இங்கே படம் பார்த்தவங்க ஆல்ரெடி படம் பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ஒன்ஸ் ஒரு படமாவது பாருங்க. மேபி அட்மாஸில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுன்ற படங்கள் கண்டிப்பாக அட்மாஸில் பார்க்கலாம். வேறஸ் 7.1லயே நீங்கள் ஒரு நல்ல ராம்காம் மூவிஸ் இல்லை ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் கண்டென்ட் வராமல் இங்கே வந்து 7.1 5.1 ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் இமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ். கிறிஸ்டி 2Kலேயே இந்த அவதார் இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கிறிஸ்டல் கிளியர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஈவன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நாயகன் ட்ரெய்லரோட சாம்பிள் அட்டாச் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ ரீமாஸ்டர்ட் வெர்ஷன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கலர் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த RGB லேசரோட அவுட்புட் ஒரு கிறிஸ்டி 2Kல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் ரீமாஸ்டர்ட் வெர்ஷனோட ட்ரெய்லர்ல இருந்து நம்ம எடுத்த ஸ்னாப்ஷாட்ஸ்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனுமே எந்த அளவுக்கு வந்து ஹைலி ரெக்கமெண்டட், நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கலான்னு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மல்டிப்ளெக்ஸ் இஸ் நியூ ஃபேஸ் ஆஃப் மதுரை. மதுரை மக்களே கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து படம் பாருங்க. யூ வில் ஹாவ் அ பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை நான் 100% சொல்லுவேன். ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அந்த தியேட்டரில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. which is always welcome, which is also most useful for the theatre management to improve themselves. கண்டிப்பாக சொல்கிறேன், போக போக இந்த ஒரு பர்டிகுலர் மல்டிப்ளெக்ஸ் நல்ல ஒரு பக்காவான அப்கிரேடோட வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி சந்தேகமுமே வேண்டாம். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு சில்வர் ஸ்கிரீன். Do subscribe Chandru Silver Screen and recommend my channel to your friends and relatives.